பிரச்சனை நடக்குது. 2 பக்கமும் எது ப்ளஸ் மைனஸ். நீ செய்த தப்புன்னா நீ செய்த தப்பு. அப்ப தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, தான் ஒருவரை பிரிய வேண்டும் என்று முடிவெடுக்கும் பொழுது, தனுசு ராசிக்காரர்கள் தன்மேல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? நம்மளுடைய நடவடிக்கைகள்ல ஏதாவது பாதிப்பு இருக்கா? நம்ம குற்றம் செய்தோமா? அப்படின்னு பலமுறை யோசித்து, நிதானித்து, பொறுமையாக இருந்து, பின் ஒரு உறவிலிருந்து வெளியேறக்கூடிய நிர்பந்தத்தை அந்த உறவே ஏற்படுத்தும் சூழ்நிலையில் தனுசு ராசிக்காரர்கள் அந்த உறவிலிருந்து வெளியே வர முயற்சிப்பாங்க. முயற்சிக்கிறாங்க. அது அவ்வளோ சாத்தியமா அப்படின்னு கேட்டால் கிரகங்கள் வழி விடணும் அதுக்கு. ஏன்னா உறவை சேர்த்ததே கிரகம் தாங்க, உறவை பிரிக்கிறதும் கிரகம் தாங்க. அப்போ காலச்சக்கரத்திற்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனத்திற்கும் குரு ஆதிக்க கிரகமாக வர்றதுனால, காலச்சக்கரத்திற்கு பாக்யாதிபதியாகவும் குரு வர்றதுனால, உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தவங்க, உங்களுக்கு ஒரு புகழை கொடுத்தவர்கள், உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தவங்க, உங்கள்கிட்ட இருந்து ஒரு பிரியும் பொழுது உங்களுக்கு நிறைய வலி இருக்கும். உங்களுக்கு துக்கத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பிரியும் போது மனசில் சந்தோஷம் இருக்கும். அப்பா தொலைஞ்சிச்சிரா தொல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ காலச்சக்கரத்தினுடைய 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்திற்கு ஆதிக்க கிரகமான தனுசு ராசிகள் பிறந்தவர்களுக்கு ஒரு பிரிவு ஏற்படும் பொழுது, அந்த பிரிவு இவர்களை காயப்படுத்துமா? அந்த பிரிவிலிருந்து இவங்க வெளியில் வர்றதுக்கு நாட்கள் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஆகும்.